இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினதை பற்றி இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர பாதைகள் முடிந்து யோர்தானை கடந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் செல்வதற்கு முன்பாக மோசே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினதை, பாதுகாத்ததை ஒரு கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவதற்கு ஒப்பிட்டு கூறினார். இந்த உலகத்திலே நமக்கு வழிகாட்ட, நம்மை வழிநடத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை போல யாராலும் முடியாது. கழுகு தன் குஞ்சுகள் மேல் மிகவும் அக்கறை உள்ளது. கழுகு குஞ்சுகளுக்கு பறக்கக்கூடிய திராணி வந்தவுடன், அதற்கு சிறகடித்து பறக்கக்கூடிய ஏற்ற பலன் வந்தவுடன், கழுகு அந்த கூட்டில் இருக்கும் குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கிறது. இதுவரை தங்களுடைய வாழ்க்கையிலே பறந்திராத குஞ்சுகள் இந்த புதிய அனுபவத்தை கற்றுக்கொள்ளும் போது பயத்தினால் முதலில் கீழே விழ ஆரம்பிக்கும். அப்போது அந்த தாய் கழுகு இந்த நம்பிக்கை அற்ற நிலையில் உள்ள குஞ்சியை அதனுடைய செட்டைகளின் மேல் சுமந்து மீண்டும் உயரமான இடத்திற்கு கொண்டு வந்து அதற்கு பறக்க கற்றுக் கொடுக்கும். பின் அந்த கழுகு குஞ்சு மிகவும் உயரமாக பறக்க ஆரம்பித்துவிடும். இதுபோல நம்பிக்கையற்ற நிலையில் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரை நம்ப கற்றுக் கொடுத்து மீண்டும் மீண்டும் அவர்களை தைரியப்படுத்தி அவர்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை பத்திரமாக வழிநடத்தினார். ஆண்டவர் அவர்களை வழிநடத்துவதற்கு முன்பாக அவர்கள் இருந்த இடத்தை பற்றி இதே அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாழான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை வழிநடத்தின பின் அவர்கள் இருந்த இடத்தை பற்றி 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். இதுபோல நாம் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நம்மை அன்போடு வழிநடத்துகின்ற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் வழிநடத்தின தேவன் நம்மையும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அதிசயமாக வழிநடத்தின தேவன் இன்றும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, கர்த்தரை நம்பி ஜீவிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.